ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மஸ்க்மெலான் வச்சு சீஸ் கேக் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ஈஸியாக இருக்கும். இந்த வெயிலுக்கு நல்லா குளுன்னு சில்லுன்னு ஒரு சீஸ் கேக் சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம கடையில் போய் சீஸ் கேக் வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க, வீட்டிலையே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இந்த சீஸ் கேக் செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் அருமையாகவும் இருக்கும். இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக இந்த மாதிரி முலாம்பழம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. கீர்னி பழம்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் மஸ்க்மெலான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழம். இது வந்து நம்ம எப்படி இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக எடுத்துக்கலாங்க. வாங்க, இதில் வந்து ஜூஸும் போடுவாங்க. நம்ம இன்றைக்கி இதில் சீஸ் கேக் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இதில் நல்ல சீட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சீட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கரண்டியை வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சீட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் இருக்க நம்ம விதையெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம விருப்பப்பட்டபடி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நல்லா இந்த மாதிரி அப்படியே உருண்டையாக எடுத்துருக்கேன் பாருங்கள். அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஓரளவுக்கு கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மீதியெல்லாம் கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். மீதி உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணும்போது ஒரு சின்ன டிப்புங்க, எண்டு வரைக்கும் நல்லா நீங்கள் கட் பண்ணிடாதீங்க, கசப்பு வந்துடும். மேலால் மட்டும் இதை கட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக தோல் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சீக்கிரமாக கசப்பு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் இதை வந்து நைஸாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அதுலேருந்து நம்ம ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய சல்லடை வச்சு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டி நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த சக்கை மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சக்கை மாதிரிலாம் இருக்காது. நல்லா ஃபைனாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே பழம் வாயில் கடிப்படுற மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபில்ட்ராகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஜூஸ் வந்து மேலே ஜெல்லி மாதிரி செய்கிறதுக்காக அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த பழம்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துருக்கோம்ல, இதை அப்படியே ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கட்டி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லைனா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டான பதத்தில் தான் இருக்குது. இப்போ இதை அப்படியே ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றி இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி பண்ணது எல்லாத்தையும் நம்ம இது ஒரு ஓரமாக வச்சுட்டு மற்ற ப்ராசஸிங் பார்த்துக்கலாம். இப்போ சீஸ் கேக் வந்து நார்மலாகவே கீழ் லேயர் வந்து பிஸ்கெட் க்ரம்ஸில் தான் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் லேயரில் வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் ஒரே ஒரு லேயர் மட்டும் மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி சீஸ் கேக்குன்னு ட்ரே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ட்ரே கடையில் விற்கும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க எந்த ட்ரேனாலும் கிண்ணனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கீழ் லேயரில் இந்த கேக்கை நான் செட் பண்ணிட்டேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்குவோம். அது வரைக்கும் நம்ம மற்ற ப்ராசஸிங்லாம் செய்யலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் வீட்லேயே செஞ்ச க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு இந்த அளவுக்கு க்ரீம் சீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது கிட்டத்தட்ட 1 கப் இருக்கும். இது பாருங்கள், ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. க்ரீம் சீஸ் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன்.
இப்போ இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்ல துணியில் இந்த மாதிரி கட்டி அதில் இருக்க தண்ணியெலாம் வடிய விட்டுருங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள், நல்லா க்ரீமியாகவும் இருக்குது. இப்போ இதையும் அந்த க்ரீம் சீஸோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெலட்டின் எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி 1 கரண்டி அளவுக்கு நார்மல் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஜெலட்டின் பவுடர் எடுத்துக்கோங்க. நார்மலாகவே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குங்க. இது ஜெல்லி பவுடர் இல்லைங்க, ஜெலட்டின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 1.5 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும். இதை நல்லா இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை டபுள் பாயில் மெத்தடில் நல்லா நம்ம மெல்ட் பண்ணணும். பால் பத்தலை, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற விட்டுருங்க. அது வரைக்கும் நம்ம மற்றதெல்லாம் செய்யலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல க்ரீம் சீஸும் தயிரும், அதில் தேவையான அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நார்மலாக சுகர் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அது கரைய கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பவுடர் பண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு கிளறி கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஹேண்ட் விக்ஸ் இருக்குல்ல, ஹேண்ட் பீட்டர், அதில் கூட நீங்கள் வச்சு எலக்ட்ரிக் பீட்டரில் கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரையும் தயிர் அந்த க்ரீம் சீஸ் 3மே நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் சேர்த்த போகிறோம். இது வந்து ஒரு 1 கப் அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலெல்லாம் அமுல் பிராண்ட்லலாம் கிடைக்கிதுல்ல, அந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் ஓகே. நீங்கள் வீட்லேயே பால் ஆடையெல்லாம் எடுத்து வச்சு சேர்த்து வச்சுருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் ஓகேங்க. உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் விப்பிங் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஸ்டிக் பீக் அந்த மாதிரி ஏதாவது கெட்டியாக ஆகணுன்ற அவசியம் இல்லை. எல்லாமே நல்லா கலந்து வந்தால் மட்டும் போதும். இது மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா க்ரீமியாக ரிச்சாக சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இது நீங்கள் கடைகளில் வாங்கினீங்க அப்படின்னா ரெடிமேடாக சீஸ் கேக் வந்து விலை ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் குறைவான காசை வச்சு வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள் நல்லா இது மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இனிப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முலாம்பழத்தை அரைச்சி அதை இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஜூஸ் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம சக்கையை வடிகட்டி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா இதை மிக்சியில் அடித்து நல்லா ஃபைனாக இருக்கிற மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எப்படி ஒரு ஸ்பேட்சில் வச்சு எடுத்துருங்க. சுகர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் திருப்பி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஆப்ஷனலுக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெனிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க வேணாம். மொளாமொளம் ஃப்ளேவர் உங்களுக்கு அதில் வரும். அதனால் அது மட்டுமே போதும். வெனிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கெல்லாம் அப்புறம் தான் நம்ம இதில் ஜெலட்டின் சேர்க்க போகிறோம். ஜெலட்டின் நம்ம ஏற்கனவே பாலில் ஊற வச்சுருந்தோம்ல, அதை டபுள் பாயில் மெத்தடில் நல்லா உருக விட்டு எடுத்துக்கோங்க. அது நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா உருகி வரணும்.
அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை டபுள் பாயில் மெத்தடில், அதாவது கீழே சுடுதண்ணி வச்சுட்டு மேலே இந்த பவுல் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா அது அப்படியே ஜெலட்டின் உங்களுக்கு உருகி வரும். நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா தான் அதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா உருகி க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீம் சீஸில் இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது உங்களுக்கு க்ரீம் சீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது அப்படின்னா திரி ஆகிடும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரோ இல்லை ஹேண்ட் விஸ்கோ வச்சு நீங்கள் இதில் கிளறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு தான் கிளறணும். ஏன்னா க்ரீம் ஜில்லுன்னு இருக்கும்போது நீங்கள் ஜெலட்டின் சேர்த்திங்கன்னா திரியாக அங்கங்கே செட் ஆகி வந்துடும். அதனால் அது சரியாக எல்லா க்ரீம்லேயும் அந்த ஜெலட்டின் பரவாது. அதனால் இந்த மாதிரி கரண்டிலேயே இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. அதை நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பிளெயின் கேக் மேலே இதை ஒரு லேயராக இது மாதிரி ஊற்றிடுங்க. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா இது செட் ஆகி வரணுங்க. நீங்கள் நடுவில் திறந்து பார்க்க வேணாம். 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது வரைக்கும் நம்ம அடுத்து ஜூஸ் மேலே ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி அதே கிண்ணத்துலேயே நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜெலட்டினை உருக்கி எடுத்துக்கலாம். ஜெலட்டினை கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் உருக விட்டுருங்க. அதுக்கப்புறம் டபுள் பாயில் மெத்தடில் அதை நல்லா உருக விட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதே பவுலில் தான் சேர்த்துருக்கேங்க, அதனால தான் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. நீங்கள் பால் சேர்க்க வேணாம், நார்மலாக தண்ணி சேர்த்தா போதும். இது நல்லா அதே மாதிரியே க்ரீமியாக நல்லா உருகி வருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை வந்து நல்லா உருகி வரணும். ஜூஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜூஸ் ஓரளவுக்கு கொதிக்க மாதிரி வரணும். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். இப்போ இனிப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜூஸில் எந்த அளவுக்கு சுகர் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம உருக்கி வச்சுருந்தோம்ல அந்த ஜெலட்டினை இதில் சேர்த்து நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்கணும்னு இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுருங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டுருக்கோம்ல, அது நல்லா செட் ஆகி வரணும். இதை அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே கடாயில் இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு சூடாகவே இருக்கும். இதில் உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைப்பட்டால் நீங்கள் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சாச்சு. இதை அப்படியே ஓரளவுக்கு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறக்கூடாது. வெதுன்னு சூடு இருக்கும்போது நம்ம வந்து அந்த மிக்ஸில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பழங்கள்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஆனால் வந்து இந்த பழம் கட் பண்ணி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் சாப்பிடும்போது அந்த பழம் வாயில் கடிப்படும்ல, அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது சூப்பராக இருக்குங்க. இந்த பழம் தான் இதில் ஹைலைட்டே. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பழங்களில் இந்த மாதிரி மேலே கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரூட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஜெல்லி, அந்த லிக்விடை இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கரண்டி மேலே ஊற்றுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. ஜூஸ் வந்து வெதுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாதுங்க. லைட்டாக வெதுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜெல்லி மேலே செட் ஆகி வரும். இப்போ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. நம்ம அடுத்த நாள் இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக செட் ஆகி வந்திருக்குல்ல. இப்போ இந்த ஓரங்களில் கத்தியை வச்சு நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த ட்ரேலேருந்து உங்களுக்கு வரும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக வாயில் வச்சோன்னையும் கரைகிற மாதிரி அருமையான சீஸ் கேக் நீங்களும் வீட்டிலையே செய்யலாங்க. நார்மலாக இது வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஜெலட்டின் வாங்கினா போதும், மற்றது எல்லாமே நம்ம ஈஸியாக நமக்கு கிடைக்கும். பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் ஜெலட்டின் கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருச்சு பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. இப்போ இது மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட டேஸ்ட்டில் நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் பர்த்டேக்கோ இல்லை வீட்டில் யாருக்காவது பர்த்டேக்கு நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஓவன் எதுவும் இது தேவையே இல்லை, பேக் பண்ணுன்ற அவசியமும் இல்லை. கீழே கேக்குக்கு பதிலாக நீங்கள் பிஸ்கெட் கூட நுணுக்கி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக கீழே பாருங்கள் 3 லேயரும் நமக்கு தெரியும். கேக்கு, அந்த க்ரீம் சீஸு, மேலே ஜெல்லி. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணும்போதும் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கிர்னி பழத்தை வச்சு செஞ்சுருக்கோம் சீஸ் கேக்குங்க. நம்ம சாக்லேட் சீஸ் கேக், மேங்கோ சீஸ் கேக்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த க்ரீம் சீஸ் வீட்லேயே செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த கேக்கை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த ஸ்பூனில் எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருதுன்னு. பாருங்கள் அந்த பழத்தோடு சேர்த்து கீழே இருக்க அந்த லேயர் க்ரீம் சீஸோடு சேர்த்து அந்த கேக் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக அருமையாக இருக்குல்ல. வாவ், சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.